ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எப்படி இதை லாகின் பண்ணி யூமிஎஸ் போர்ட்டலில் எப்படி நம்ம லாகின் பண்ணி இது பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வாங்க இதை எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்வேர்ட் பண்ணணும். அது பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்டு என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்படி தெரில அப்படின்னா நீங்கள் ஃபர்கேட் கொடுத்து திரும்ப புதுசாக இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேப்சா வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். லாகின் சொல்லிட்டு கொடுங்க, லாகின் ஆகும். இப்படி லாகின் பண்ண உடனே இது எல்லாமே இருக்கும் பார்க்குறீங்க. கீழே இங்கே பாருங்கள், வெரிஃபைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். அதில் போயிட்டு ஃபுல்லாக ஆல்ரெடி நான் வெரிஃபை பண்ணிட்டேன். நீங்கள் இருக்கீங்கன்னா இது கொடுத்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வெரிஃபை ஆன உடனே நீங்கள் திரும்ப உள்ளே வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதில் போயிட்டு இதில் என்ன பிரச்சனைனா, இந்த சீடிங் அப்படின்றது நான் பண்ண முடியாது. சீடிங்கை நீங்கள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேங்க் போயிட்டு அது முதல்ல ஆதார் கூட சீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப உங்கள் ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இது திரும்ப பண்ணிவிடுவாங்க. ஸோ இது பண்ணிட்டோம் பாருங்கள். கீழே போயிட்டு ஸ்காலர்ஷிப் அப்ளை அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது கிளிக் பண்ணிக்கேன். இப்படி வந்தோடனே இதில் தான் வந்து இது ஸ்காலர்ஷிப் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க. என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வரும். எனக்கு ஒரு நாட் எலிஜிபிள் அப்படி சொல்லிட்டு தான் வருது. இது உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு காட்டுச்சுன்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். இது சிம்பிளாக தான் இருக்கும். நாட் எலிஜிபிள் அப்படி சொல்லிட்டு காட்டுது. ஸோ அதனால் நான் எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அவ்வளோதான். ஃபஸ்ட் எடுத்தோடனே இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது பார்த்து நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா இது வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாருங்க, இது பண்ணணும். இதில் 2 பேர் மட்டும் பண்ணால் போதும். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனால் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.